எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4 மந்த்ஸ் வந்து 1.75 lakhs. வேற மென்டார் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து யூடியூப்ல வந்து உங்களத பார்த்தேன். ஆல்ரெடி ஒரு ஃபார்மா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார்மா, காமர்ஸ் அந்த ஆசை எப்படி வந்துச்சு? நல்லா அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. வீக் 3 கால்ஸ் வந்து என்ன இருக்கிற கொஸ்டின் வந்து கேட்டுருவேன். ஸோ கால்ஸ் வருதுன்றதுக்காக என்ன கேட்கலாம் என்ன கேட்கலாம் திங்க் பண்ணி தான் வந்து ஒரு ஒரு லைவுக்குமே வருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வருதா, நாளைக்கு ஒரு லைவ் வரும். ஸோ அந்த காலில் கேட்டுருவேன், இல்லை growth மேனேஜர் கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டுமே நல்லா இருக்கு. புதுதியே ஒளி எழுப்பிடவா இந்த உலகம் பார்க்க எதிரொலியே கரகோஷங்களை பல செவிகள் கேட்க வளரிடமே எல்லைகள் இல்லை நீ உயரம் போக பதிலியே முன்னேறி வா. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூல விஜய் இருக்காரு. வெல்கம் விஜய். ஹாய் மேம், என் பேர் விஜய். நான் ஒரு ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இருக்கிறது எல்லாம் ஒசூர் மேடம், தமிழ்நாடு. ஓகே. என்ன அமேசான் ஜேர்னி பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்படி அமேசான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து வேற மென்டார் கூட தான் எடுத்தேன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து எப்படி போச்சுன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 250 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு, ஆட்ஸுமே ரொம்ப டிராஸ்டிக்காக அதில் அக்ரெசிவாக ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அவங்களோட இது ஸ்ட்ராட்டஜியே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பல்க் யூனிட்ஸ் ப்ளஸ் ஆட்ஸ் ரொம்ப இது இப்போ நம்ம 6 கீவேர்ட்ஸ்க்கு வந்து 50 rupees ஸ்பெண்ட் பண்ணோம்னா, அவங்க சிங்கிள் கீவேர்ட்ஸ்க்கே 200 rupees ஸ்பெண்ட், அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட. ஸோ அந்த மாதிரி பண்ணி லான்ச் பண்ணிட்டு, ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிடுச்சுன்னா, ஆட் ஸ்பெண்டே வந்து டோட்டல் கேபிட்டலும் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லாமே வேலட்டானா எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் போக ஆரம்பிச்சு. அவங்க மென்டார் கிட்ட இப்படி அவங்க சப்போர்ட்டுமே வந்து அந்த அளவுக்கு இல்லை. வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் வருவாங்க. நம்ம டெக்ஸ்ட்ல தான் கேட்கணும். டெக்ஸ்ட்ல கேட்டால் அவங்க ஒன் பை ஒன் ரீட் பண்ணும்போது வந்து ஒரு 50-60 பீப்புள்ஸ் இருப்பாங்க லைவ்ல. ஒன் பை ஒன் அவங்க ரீட் பண்ணும்போது வந்து இப்படி நம்ம கொஷின் வரும்போது வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு வேர்ட்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஒரு நம்ம கேட்குற கொஷினுக்கான ரெஸ்பான்ஸாவே இருக்காது அது. ஸோ இப்படி போக போக 250 யூனிட்ஸுமே வந்து என்ன சொல்றது, ஆட்ஸுக்குமே போயிடுச்சு, ப்ளஸ் ஸ்டோரேஜ் காஸ்ட்டுக்குமே போயிடுச்சு. ஸோ இப்படி இருந்துச்சு. ஸோ அப்புறம் திங்க் பண்ணேன், நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை வேற மென்டார் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து யூடியூப்ல வந்து உங்களத பார்த்தேன். பார்த்துட்டு ஸோ ஜாயின் பண்ணேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின். நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபார்மா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார்மா, காமர்ஸ் அந்த ஆசை எப்படி வந்துச்சு? மேடம், இ-காமர்ஸ்ன்னு இல்லை மேம், எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பிஸ்னஸ்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மேடம். எங்கேயாவது பிஸ்னஸ் ரன் ஆகுது, எங்கேயாவது இது ரன் ஆகுது, நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பேன். எப்படி இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகுது எப்படி, என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே இந்த பிஸ்னஸ்னா இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அப்படின்னு பட் ஆனால் இருந்துச்சு மைண்டில். ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைன்னா பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி அந்த லெவலுக்கெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு. இ-காமர்ஸ் வந்து கோயின்சிடென்டா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு மென்டர் கூட இருந்தீங்க. நெறைய யூனிட்ஸ் வாங்குறது. நீங்க இங்க உள்ள வந்தாலே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வேற, கொஞ்சம் ரியாலிட்டிலாம் வேற மாரி இருக்கும். கம்மியா யூனிட்ஸ் வாங்குங்க, ஒண்ணு ஃபெயில் ஆகலாம், இது மாரிலாம் சொல்லுவோம். எல்லாமே பாசிட்டிவா இல்லாம ஒரு நெகட்டிவ்ஸையும் உங்கள பிளான் பண்ண சொல்லுவோம். உள்ள வந்த உடனே உங்களுக்கு ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும்ல. 250 யூனிட் அங்க வாங்க சொல்றாங்க. நாங்க வந்து 20 யூனிட் தான் வாங்க சொல்லுவோம். அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடிஞ்சதா? இல்ல அது ஒரு மாரி டீவியேஷனா இருந்துச்சா? இல்ல, அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதான்றத விட எனக்கு அந்த கத்துக்க லேர்னிங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இது இருந்துச்சு. ஸோ அங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டது மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட இருக்கும்போது ஆல்மோஸ்ட் சேம்னு சொன்னா, கொஞ்சம் உங்க ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பா நல்லாவும் இருக்கு, டிஃப்ரெண்டாவும் இருக்கு, எக்ஸ்ட்ராவும் சொல்றீங்க நீங்க.
ஸோ அப்படி சொல்லுவோம் ஏன்னா அந்த லேர்னிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இல்ல இருந்துச்சு எனக்கு மேடம். என்ன ஒரு பயம் வந்திருக்கும்ல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மென்டர் கிட்ட இருந்து இன்னொரு மென்டர் வரீங்க. நான் சத்தியமா உங்க இடத்துல இருந்தா லைட்டா பயந்திருப்பேன். 2ம் வேற வேற ஸ்ட்ராட்டஜிஸ். 2ம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுமோன்ட்டு. அந்த பயத்த எப்படி எதிர்கொண்டீங்கன்றது தான் எனக்கு அது ஒரு கொஸ்டினா இருக்கு. ம். அது நான் முன்னாடியே சொன்ன மாரி என்னதான் அது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கே வந்து சரி எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்லயும் சொன்னாங்க. ம். ரொம்ப ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் அதான் நான் சொன்ன மாரி அந்த பிசினஸ் பண்ணுன்ற அந்த ஒரு ஆசை. ஸோ அதுதான் என்ன புஷ் பண்ணிட்டு வந்துச்சுன்னு நான் சூப்பர். நினைக்கிறேன். அதுவுமே இல்லாம உங்களது ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஓவராலா நீங்க நியூஜென் எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களோட ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ சம்திங் இவரது சேரன் சார் அகாடமியில ம். அவங்களது அப்புறம் மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே உங்க இன்வென்ட்ரி 30 யூனிட்ஸ் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஓகே ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி தான் ம். அப்படின்ட்டு தான். ஏன்னா அமேசான் வந்துட்டோம் நெக்ஸ்ட் வேற வேற ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம். ஸோ பழைய மென்டாரோட பல்கி யூனிட்ஸ் 250 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணி அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே போகணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அப்படின்ற மைண்ட் இருந்துச்சு. ஸோ உங்களது பார்த்தேன். ஸோ ஓகே ஒரு மினிமம் குவான்டிட்டி தான் அப்படின்னும் போது ஓகே. ஓகே. ஸோ ஃபியர் கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ அந்த அந்த பிசினஸ் பண்ணுன்ற அந்த ஆசை தான் தள்ளிட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நானும் நினைக்கிறேன். உங்கள ஏதோ உங்கள அறியாம புஷ் பண்ணியிருக்கு. ஏன்னா சில பேர் இது மாரி வேற மென்டர் கிட்ட இருந்து வரும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க. அது வேற ஸ்ட்ராட்டஜி, இது வேற ஸ்ட்ராட்டஜின்னு அந்த அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது எனக்கு உண்மையான்னு தெரியாது. அன்லேர்ன், ரீலேர்ன் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒரு விஷயத்த கத்துக்கிட்டத நம்ம மறக்கடிச்சு இன்னொரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ட்டு. அது வார்த்தையா, லாஜிக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா. அந்த மாரி நான் டப்பு டப்புன்னு கத்துப்பேன். அதுல சில பேர் ஸ்ட்ரகிள் ஆயி, அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்து தான் வந்து லான்ச் பண்றாங்க ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பா ஸ்ட்ரகிள் இருந்துச்சு மேடம். ப்ராடக்ட் செலெக்ஷனுமே வந்து யூசப் சார் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். யூசப் என்னங்க நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டேன்றீங்க இவ்வளவு கேட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாரு. இருந்துச்சு மேடம். ஏன்னா கரெக்ட். மந்த்ரா ப்ராடக்ட் செலெக்ஷன் மந்த்ரா உங்களுதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ம். ஸோ அதனால ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு நம்ம கிட்ட வந்து லான்ச் பண்ணி. ஸோ இப்ப எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4 மந்த்ஸ் வந்து 1.75 லேக்ஸ் சேல்ஸ் அப்படியாச்சு. ஓகே. சூப்பர். ஸோ அது 1,00,000 அந்த மைல்ஸ்டோன் கிராஸ் பண்ணோனே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நான் ஆக்சுவலா சொல்ல போனா நான் 1 லேக்ன்றத மானிட்டர் பண்ணல மேடம். ஓ! ஜஸ்ட் என்ன ப்ராசஸோ அது அப்படிதான் பண்ணிட்டு தான் இருந்தேன். லாஸ்ட் வீக் தான் யூசப் சார் வந்து டெக்ஸ்ட் பண்ணாரு. சம்திங் கேட்க போயிட்டு வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அப்போதான் நான் பார்க்கவே ஆரம்பிச்சேன். ஸோ பார்த்துட்டு இவ்வளோங்க இந்த நம்பருங்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்க ஒரு நல்ல நம்பர் தான் நீங்கள் கால் ஆஃப் ஃபேம்லாம் கால் அட்டன் பண்ணுறது ஓகேவா அப்படின்னு. ஓகே சார் நோ இஷ்யூ அப்படின்னு. ஓகே. சரி அப்ப நீங்க நம்பர்ஸ் பாக்குற பெர்சன் எல்லாம் எது திருப்பியும் உங்கள டிரைவ் பண்ணுது? அடுத்தடுத்த லெவல்ல நம்ம பண்ணலாம்ப்பா. ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணலாம். ஆட்ஸ் ஒர்க் பண்ணலாம்னா எந்த நம்பர்ஸ் நீங்க பாப்பீங்க? அந்த அமேசான் ஆப்ல அந்த டே டு டே சேல்ஸ் இருக்கு இல்லைங்களா ஆ மேடம். அது ஓகே. என்னமோ தெரியல அந்த கிராஃப் இருக்கு இல்லைங்களா. ம். சம்திங் நம்மள ஏதோ புஷ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஹார்மோன் சேஞ்ச் பண்ணுது. அந்த கிராஃப் ஹைக் ஆச்சுன்னா நமக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. மற்றவங்களுக்கு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. கிராஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு ஏதோ ஒரு ஹைப் ஆகுது. அப்புறம் டே டு டே சேல்ஸ். அப்புறம் மெயின் நான் பார்த்தது வந்து ஏகாஸ் கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்ட்டு தான் ம். கரெக்ட். குட். பார்த்துட்டு ஓகே ஏகாஸ் கண்ட்ரோல் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம். ஓகே. இல்ல ஓகே நல்லா போகுது அப்படின்ற ஒரு டிசிஷன். ஸோ ஐ திங்க் உங்கள ஏகாஸும் அந்த எவ்ரிடே அந்த சேல்ஸ் கிராஃப் தான் வந்து உங்கள புஷ் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். நான் அந்த கிராஃப் கூட டிசேபிள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பண்ணலான்னு பார்த்தேன் பட் ஆனா முடியல. ஏன்னா ஒரு 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 ஹைப் தருது. அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியல எனக்கு. எனக்கும் அதுக்கான விடை தெரியல. ஆனா சில விஷயம் சொல்லுவாங்கல்ல, இப்ப டெய்லி நம்ம காலையில எழுந்தோனே பிரஷ் பண்றோம். அதுவே ஒரு அடிக்ஷன் தான். பிரஷ் பண்ணி காஃபி குடிக்கிறது ஒரு அடிக்ஷன். அது ம், நல்லதா கெடுதலா காஃபி குடிக்கிறது ரொம்ப டீப்பா போ முடியாது. ஆனா சில விஷயம் வந்து நம்ம ம், பண்ணிட்டே இருக்கோம். அது ஒரு சின்ன சந்தோஷம் தருது. அது ஏதோ டோபமைன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. பட் நானுமே இந்த கிராஃப் அதான். பாக்குறது காலைல ஃபர்ஸ்ட் எழுந்தவொடனே எனக்கு அந்த ஹேபிட் இருக்கு. எல்லா போர்ட்டல் கேடிபி, எட்சி, அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்தையும் லாகின் பண்ணி அந்த ஒரு வாட்டி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டாதான் ஒரு அடுத்த வேலையை நான் ஆரம்பிப்பேன். ம், அது எனக்கு தெரியல. அது எனக்கும் அது நல்லதா கெடுதலா தெரியல. பட் எனக்கு அது ஹாப்பியா இருக்கு. எனக்கு அதை இன்னும் அந்த டேவை ம். புஷ் பண்ணுதோன்னு எனக்கு பர்சனலா தோணும். என்ன ஆமா கம்மியாயிடுச்சு? ஆமா. ஏன் இப்படி ஆயிடுச்சு? டக்குன்னு டீம் கிட்ட கேட்பேன்.
இது அமேசான்ல மட்டும் இல்ல, ஃபிளிப்கார்ட்லயும் போயிட்டு ஃபிளிப்கார்ட்ல போன்லயே போயிட்டு ஓகே நேற்று ஆர்ஓஐ இப்படி இருந்துச்சா என்னாச்சு அப்படின்றத பார்க்கும்போது நான் அடுத்த இந்த டேவோட பிளானிங் வந்து நான் காலையிலே பண்ணிடுவேன். ஸோ ஐ திங்க் அது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம பாசிட்டிவ் தேவையில்ல அடிக்ஷனுக்கு பதிலாக டேரக்டா இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணி ஒரு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த டேஷ்போர்ட்ஸ் பார்க்கறோம்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட பிளான்ஸ் என்ன அடுத்த ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு கமிங் டு இ காமர்ஸ் என்ன மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க? நிறைய இருக்கு மேடம். எது பண்ணலான்னு தான் எனக்கும் தெரியல. அமேசான் யூகே யூஎஸ் அந்த மாதிரி பண்ணலான் இருக்கு. இல்ல இந்தியா மார்க்கெட்லயே ஃபிளிப்கார்ட் பண்ணலாமா? ஆஹ் இல்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்லயே எக்ஸ்டர்னல் டிராஃபிக் டிரைவ் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய இருக்கு மேடம். ஸோ எது எது சூஸ் பண்ணணும்னு தான் தெரியல. ஓகே. ஸோ இதுக்கான ஒரு ஆன்சர் நான் வந்து சொல்றேன். இது வந்து டி ஷேப் மாடல் தான். அதாவது இப்போ அமேசான்லேயே இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து கீழே போறது, அந்த டீ உள்ள கீழே போறது. இன்னொன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபிளிப்கார்ட் இது மாதிரி லான்ச் பண்றது நீட்டமா போறது. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னு வைங்களேன், நம்ம ரியாலிட்டி பேசலாம். இப்போ நானே அமேசான் கோச் தான், நல்லா அமேசான்ல பண்ணிட்டு இருக்கீங்க. டப்புன்னு ஏதோ ஒரு அக்கௌண்ட் போயிடுச்சு, இந்த லிஸ்டிங் போயிடுச்சுன்னா நம்ம ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் வச்சு நம்பிட்டு இருக்கோம். அப்ப ஒன்னே ஒன்று அடி வாங்கிச்சுன்னா போயிடும். இன்ஃபேக்ட் நான் வேணா எங்கேயும் ஓப்பனா சொன்னதில்ல. என்னோட அக்கௌண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற அக்கௌண்ட், செல்லர் சென்ட்ரல் அக்கௌண்ட். எஸ்பிஎன் ஒரு கான்செப்ட் இருக்கும், எஸ்பிபின்னு இப்ப மாத்திருப்பாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க் ஒரு லாகின் இருக்கும். இது ரெண்டுமே எனக்கு ஏதோ ஓவர்லாப் ஆயிட்டு என்னோட மெயின் செல்லர் சென்ட்ரல் அக்கௌண்ட் லாகினே பண்ண முடியல. அதனால எங்களால அந்த எம்டிஆர் ரிப்போர்ட்ஸ் கூட எடுக்க முடியல. எனக்கு ஏதோ அமேசான்ல இன்டர்னல் கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த எம்டிஆர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் இந்த சால்வ் பண்ணிடுவேன். இது அடுத்த ஒரு 3-4 மாசத்துல சால்வ் பண்ணிடுவேன். ஆனா என்னோட செல்லர் சென்டர் லாகின் பண்ணோம்னா பிளாங்கா வரும். ஆனா டைரக்டா சேஃப்டி கிளைம் லிங்க் போடுறது சில வேலை எல்லாம் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ் ஏபிஐயோட ஆல்ரெடி லிங்க் பண்ணனால ஆர்டர்ஸ் வந்து ஆர்டர் ப்ராசஸ் பண்ண முடியுது. அண்ட் பர்சனலா நான் செல்லர் ஃபிளெக்ஸ்லயும் செல் பண்ணிட்டு இருக்கேன். செல்லர் ஃபிளெக்ஸ் லாகின்லாம் வேலை செய்யுது. இப்ப இவ்வளவு நாளா அமேசான் கூடயே இருந்து, இன்ஃபேக்ட் நாங்க இந்தியா டாப் ஏடிஎஸ் அமேசான் பார்ட்னர் தான். ஆனா ஒரு லாகின் இஷ்யூ இருக்கு. அதனால இப்ப நான் வந்து முடிவு பண்ணி, இப்ப கரெக்டா நம்ம வீடியோ எடுக்கும் போது மே மந்த் ஏப்ரல் எண்ட் வந்து ஆட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிடுங்க, இது சால்வ் ஆகி வரட்டும், ஏன் நம்ம சால்வ் ஆகாம ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னு இருக்கு. ஆனா எனக்கு இதனால அஃபெக்ட் ஆகல. ஏன்னா நான் அமேசான் மட்டும் நம்பி இல்ல. நம்ம அமேசான்ல இருந்து அடுத்து பிளிப்கார்ட் போயாச்சு, இன்டர்நேஷனல் ஐ மீன் அஃப்கோர்ஸ் நான் இன்டர்நேஷனல் யூஎஸ் யூகே செல் பண்ணல, எட்சில டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், கிண்டில் ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இதனால வந்து ஓகே, இதனால எனக்கு ஒரு கவலையா ஐயோ டென்ஷன் ஆகிற மாதிரி இல்ல. ஆமா கண்டிப்பா. சோ அதனால நீங்க growth வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் அடுத்து இந்தியால மத்த மார்க்கெட் பிளேஸ் என்ன இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க குயிக் காமர்ஸ் எல்லாமும் ஜம்ப் பண்ணிட்டோம். குயிக் காமர்ஸ் ப்ராடக்ட் செல்லிங் வேற எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் கிரெட்ல ப்ராடக்ட் செல் பண்றோம், சிஆர்இடி கிரெட் பிளாட்ஃபார்ம். அதுல எல்லாம் வந்து we have clocked ஒரு நாளைக்கு 500+ சேல்ஸ் இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி ரிவார்ட். ஸோ எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ உங்களுக்கு அது வந்து நம்மளை வந்து தேடி வராது, நம்ம தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். அதை எப்படியாவது கிராக் பண்ணுங்க. ஒரு மார்க்கெட் பிளேஸ் நம்ப வேணாம், மல்டிபிள் மார்க்கெட் பிளேஸ், அப்புறம் மல்டிபிள் ரீஜன்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் நான் யூஏல கொஞ்சம் செல் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அதை நம்ம பாஸ் பண்ணனால நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இந்தியா இருக்கு. ஸோ இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை போது அதர் கண்ட்ரிஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு வார் டைம்ல வந்து நான் எட்சில டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கேன். வார் டைம்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா சேல் ஆச்சு. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னா குழந்தைகளுக்கான பிரிண்டபிள் மெட்டீரியல்ஸ். வார் டைம்ல எனக்கு தெரிஞ்ச மைண்ட் செட்னா மேபி பீப்புள் நிறைய வீட்டுல இருந்து இருப்பாங்க, குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு அனுப்பாம பேரண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ மல்டிபிள் திங்ஸ் தான் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு மாசம் 2 மாசம் நடக்க போறது இல்லை. நான் ஒரு 1 to 5 years பிளானா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ கீப் எக்ஸ்பேண்டிங். ஆனா வந்து நான் அடிக்கடி சொல்றேன், நான் செய்வன திருந்தச்சை. இப்ப பிளிப்கார்ட் ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல ஒரு 15-30 நாள் பிளிப்கார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் பிளிப்கார்ட்டையும் பண்றேன், நான் வந்து டாட்டாவும் பண்ணுவேன், நான் வந்து பேடிஎம் பண்றேன், இந்த மாதிரி மல்டிபிளா ஒரே டைம்ல பண்ணும்போது உங்களுக்கு டீவியேஷன்ஸ் வந்துடும். அமேசானோட ஏகாஸ் நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு பிளிப்கார்ட் போங்க. ஓகே மேம். இப்போ எனக்கு என்ன சஜஸ்ட் பண்றீங்க மேடம்? இப்போ அமேசான் இந்தியாலே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்களா? நீங்க வந்து பிளிப்கார்ட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட்மார்க் அப்ரூவல்லாம் டைம் எடுக்கும். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் நீங்க இன்னொரு வந்து மந்த்லி ஒரு ப்ராடக்ட் லான்ச். ரொம்ப சிம்பிள், மந்த்லி ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியில. நீங்க வந்து ஒரு 10 ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணீங்க, 3 ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம ஒன்னே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். மந்த்லி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆட்ஸ் உங்களுக்கு ஃப்ளோ இப்ப தெரிஞ்சிச்சு அமேசான்ல. ஆனா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்க பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணலாம். பிளிப்கார்ட்ல போய் செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க. இல்லைன்னா ஐ திங்க் வால்மார்ட் விருத்தின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, ஐ மீன் ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அவங்க ஃப்ரீயா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டீம் அவங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் அனுப்ப சொல்றேன். அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துறாங்க போல ஃப்ரீயா. ஓகே. சோ அப்ப அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை.
நீங்க அப்ப லான்ச் ஆனோடனே தான் உங்களுக்கு அந்த கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் ஆட்ஸ்ல ஒர்க் இருக்கும். ஸோ எப்ப நீங்க இன்வால்வ் ஆறீங்களோ மல்டிபிள் திங்ஸ்ல இன்வால்வ் ஆகாம ஓகே அப்ப லான்ச் இருக்கா, சரி லான்ச் பண்ணிட்டு ஆட்ஸ்ல ஒரு 15 to 30 days உட்காந்து நல்லா கத்துக்கிட்டு அதை எப்படி ஆட்டோமைசேஷன் பண்ணலான்றதை பார்த்துட்டு அடுத்த இதுக்கு வாங்க. ஓகே ஓகே மேம். ஸோ நீங்க சொன்ன வால்மார்ட் அவங்க அந்த டீம் வந்து ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அதெல்லாம் அவங்க ஆமா பார்த்துக்குவாங்க. அவங்க பார்த்து ஏதோ ஃப்ரீயா பண்ணி தராங்க. எனக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அந்த நம்பர் சரஸ்வதி அவங்க கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன் நாளைக்கு. சரி. இல்ல ஐ மீன் வால்மார்ட் டீம் வச்சு ஃபிளிப்கார்ட்ல நீங்க பார்லாம் லான்ச் பண்ணலாம். அமேசான்ல நீங்க இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணது இந்த மந்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து ஓவரால் அவங்க ரெஸ்பான்ஸும் சரி. ஆஹா இல்ல எனக்கு அதை அந்த அளவுக்குலாம் நம்பாதீங்க யாருமே. திருப்பி திருப்பி அதான் சொல்ல அடிக்கடி சொல்லுவேன், இது உங்க குழந்தை. அவங்க ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, கொடுத்துட்டு லான்ச் பண்ண அப்புறம் யாரும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. நம்ம தான் அந்த அக்கௌண்ட்டை பார்த்துக்கணும். அண்ட் நான் அடிக்கடி எங்க டீம்ல சொல்றதுதான், நம்ம பிசினஸ்னா அதை நம்ம பாக்குற விதம் வேற. இப்ப என்னோட பிசினஸ் என் டீம் தான் பாத்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். நான் பாக்குற விதம் வேற, அவங்க பாக்குற விதம். இன்னைக்கு ஹாலிடேனாலும் நான் காலையில இருந்து டேஷ்போர்டு பார்த்துட்டு தான் மறு வேலை பார்ப்போம். அவங்க பார்க்க மாட்டாங்க, அது ரியாலிட்டி. அதனால உங்க குழந்தை அதை நீங்க வந்து எடுத்து பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் பிளான் பண்ணுங்க, நான் டீமையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றேன் நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு. கண்டிப்பா. ஸோ ஒரு ஃபைனல் கொஸ்டின், நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க டீம் சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சின்ஸ் வேற ஒரு மென்டர்ஷிப்ல இருந்து வரதுனால உங்ககிட்ட இந்த கொஸ்டின். ஸோ நம்ம மென்டர்ஷிப்புக்கும் வேற இருக்கிற மென்டர்ஷிப்ஸ்க்கு நீங்க பார்த்த வரைக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ், எது நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேம். 1-2ல நிறையவே இருக்கு. அவங்க ஒரு வேற ப்ராடக்ட் செலெக்ஷன் டூல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா அது வந்து ஸ்டார்டிங்லயே வந்து 1 இயர் எடுக்க சொல்லிட்டாங்க. 1 இயர்க்கு எடுங்க அப்படின்ட்டு, கம்பல்சரி 1 இயர் எடுங்க. நான் அதுக்கே பார்த்தீங்கன்னா 33K அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் 1 இயர்க்கு. அப்போ தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்றேன். அவங்க சொல்றதுனால என்டையர் இயர் கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. லான்ச் பண்ணி ஒரு 6 months 8 months அதுக்கப்புறம் தான் தெரியுது ப்ராடக்ட் செலெக்ஷனுக்கு விட வேற எதுக்குமே யூஸ் இல்லை, சும்மா எம்டியா இருக்கு. என்னடா இது 33K வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், சும்மாவே இருக்கே டூலு. ஸோ நான் அந்த டூலை சரி வேற யாருக்காவது ரெண்டுக்காவது விட முடியுமா அப்படின்லாம் யோசிச்சேன். அப்புறம் எந்த ஆப்ஷனும் எனக்கு கிடைக்கல, ஸோ விட்டுட்டேன். ஸோ நியூஜென் ஜாயின் பண்ண வந்து நீங்க சொன்னீங்க ஜேஎஸ் எடுங்க, கண்டிப்பா 1 month எடுங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா எனக்கு அது ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா யூசேஜ் பொறுத்த அளவுக்கு அந்த பிளான் மட்டும் எடுங்க, எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுவுமே ஜேஎஸ்மே வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன் ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் யூசப் சாருமே சொன்னாரு, இன்னொரு ப்ராடக்ட் ஷீட் ரெடி பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு டூலுக்கு பே பண்ணிட்டீங்க, பே பண்ணிட்டு அதை நீங்க எவ்வளவு அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்க, ஸோ மணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம். ஸோ எனக்கு அப்போ ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அப்போ புரிஞ்சிச்சு, ஓகே கிளையண்டோட மணியும் நீ கண்டிப்பா நியூஜென் இந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுதுன்ற விஷயம் வந்து அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு மேம், சப்போர்ட்டுமே நல்லா இருக்கு. க்ரோத் மேனேஜருமே இப்போ ஏதாவது ஒன்று கேட்டேன்னா கூட அவரு சொல்றதெல்லாம் பர்சனலாவே, ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட் எந்த மாதிரி சொல்லுவாரோ அந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காரு. நல்லா அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. வீக்கு 3 கால்ஸ் வந்து என்ன இருக்கிற கொஸ்டின் வந்து கேட்டுருவேன். ஸோ கால்ஸ் வருதுன்றதுக்காக என்ன கேட்கலாம் திங்க் பண்ணி தான் வந்து ஒரு லைவுக்குமே வருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வருதா, நாளைக்கு ஒரு லைவ் வரும். ஸோ அந்த காலில் கேட்டுருவேன், இல்லை க்ரோத் மேனேஜர் கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டுமே நல்லா இருக்கு. அண்டு சொல்ல போனா உங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க மாடியூல்ல சொல்லிட்டீங்க. இப்படி ஒரு 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணீங்கன்னா வந்து 2 ப்ராடக்ட் வந்து சக்சஸ் ஆகும், இல்ல பேர் மினிமம் ஒரு ப்ராடக்ட் சக்சஸ் ஆகும். கண்டிப்பா பிசினஸ்ல வந்து ஃபெயிலியர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு மாடியூல்ல. ஸோ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை ஓப்பனா வந்து சொல்லும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பா எந்த பிசினஸ் ஆன்லைன்ல வர்றதுனால அது ஃபெயிலியரோ இல்ல லாஸோ கண்டிப்பா இல்லாம இல்ல, கண்டிப்பா இருக்கும் அதுலயும். ஸோ அதை நீங்க முன்னாடியே சொல்றதுனால அந்த மைண்ட் செட்டோட ப்ரிப்பேரோட லான்ச் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஓகே அது எனக்கு தெரியல. ஆனா நீங்க இவ்வளவு நுணுக்கமா எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், ஹவு டு கேன்சல் ஜேஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அதை ஏன் எடுத்திருப்பேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலா என் டீம்ல உள்ள வரும்போது ட்ரெயின் பண்ண க்ரோத் மேனேஜர் ட்ரெயின் பண்ணும்போது, அப்ப நானா இருந்தேன்னா நான் அப்படிதான் யோசிப்பேன். 30 நாள் காசு கட்டிட்டேன், எனக்கு 31வது நாள் எனக்கு வந்து சார்ஜ் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்குள்ள நான் கேன்சல் பண்ணிடணும்ல.
ஆமா 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 ஆமா, அதுவுமே ப்ரோஆக்டிவாவும் மாடியிலுமே ப்ரோஆக்டிவாவும் இருந்தது ரொம்ப எனக்கு இது. அதான் நீங்க இவ்வளவு நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதுதான். சோ அது அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் வந்து ரொம்ப யதார்த்தமா எடுத்தேன். அதாவது ஓகேப்பா நான் இருந்தா என்ன பண்ணுவேன், கேன்சல் பண்ணிடுவேன்ல. அதே மாதிரி இந்த 20 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நான் வந்து 1000 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி அது ஸ்டாக் சொல்றேன். ஐ திங்க் அது 2016 15ல வாங்கினது. இப்ப வரைக்கும் எங்க வீட்ல அது ஒரு 20 பீஸ் 30 பீஸ் பின்னாடி ஒரு குடோன்ல டம்மியா ஒரு குடோன்ல இருக்கு. அதை தூக்கி போடவும் மனசு இல்ல. ஆக்சுவலா பேட்டரி போட்டா வேலை செய்யுது. யாருக்காவது gift கொடுக்குறோம். ஆனா ஓல்டு மாடலும் ஆயிடுச்சு. அதை விற்கவும் முடியாது. ஏன்னா ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் அந்த வலி வந்து இன்னும் இருக்கு. அந்த 1000 பீஸ் வாங்கின லோடு வந்து வாங்கும்போது இருக்க சந்தோஷம் இருக்குல்ல, பயங்கர ஹாப்பி. இவ்வளவு பீஸ் வாங்கிட்டோம். ஆனா விக்காத போது அந்த வலி வந்து ரொம்ப அதிகம். ஏன்டா இவ்வளவு ஸ்டூப்பிடா ஒரு முடிவு பண்ணிட்டோமே அப்படின்றதுனால அந்த பெயின் யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர். அது எங்க அப்பாவோட பிஎஃப் அமௌண்ட்டை வாங்கி நான் வாங்கினேன். இப்ப வரைக்கும் எனக்கு அதை நினைச்சாலே ஐயோ எங்க அப்பா பிஎஃப் அமௌண்ட்டை போய் நம்ம அப்படி பண்ணிட்டோமே, ஒரு யோசனை ஸோ இல்லாம அந்த அவரோட வலி யாருக்கும் வரக்கூடாது. கஷ்டத்தை வந்து போயிடுச்சு. சோ அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் 20 பீஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம இதுல கம்ப்ளைண்ட் பண்றது என்ன தெரியுமா? சோ நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கல டக்குன்னு வித்துடுச்சுன்ட்டு. சரி இனிமேல் நம்ம ரீஸ்டாக் ஒழுங்கா பண்ணிடலாம். ஏன்னா அது வின் ஆகல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த நெகட்டிவ் சொல்லிடலாம். 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணா 3 வின் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து நான் தான் சொல்வேன், அது நானே செலக்ட் பண்ணாலும் சரி, எனக்குமே இப்ப கூட நான் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகலாம். அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் நீங்க லக்கியா அந்த மைண்ட் செட்டோட வந்திருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரகுளும் ஃபேஸ் பண்ணி வந்ததுனால இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மைண்ட் செட் ரெண்டும் சேர்ந்து தான் உங்களோட சக்சஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி நீங்க டைம் எடுத்து இந்த ஹால் ஆஃப் ஃப்ரேம் வீடியோக்கு வந்தது. அண்ட் மென்மேலும் வளர எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டீம் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த ஃபிளிப்கார்ட் அதை என்ன சப்போர்ட் பண்ணுமோ நான் அதை எல்லாத்தையும் லூப்பின் பண்ணிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. அண்ட் சூப்பர் மறுபடியும் உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கல. பார்த்ததுக்கு நானும் ரொம்ப ஹாப்பி. சூப்பர். அதுவும் தேங்க்யூ. மே 1 ஒர்க்கர்ஸ் டே. நம்ம கண்டிப்பா அடுத்து ஒரு ஒரு மைல் ஸ்டோன் வச்சுப்போம். 10 lakhs மைல் ஸ்டோன் வச்சுப்போம். ஸோ வில் மீட் அகைன். ஐ திங்க் அது உங்களை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த 10 தேங்க்யூ. lakhs ரீச் பண்ணணும்னு சொல்லுங்க. We will quickly connect over a call. ஷூர் ஷூர். Yeah, thank you again for joining. And பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்களும் அமேசான் FBA பிசினஸ்ல அதிக முதலீடு இல்லாம வீட்ல இருந்தே இல்ல சின்னதா ஆஃபீஸ் கடை வச்சிருக்கீங்க, அங்கேருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பக்காவான பிசினஸ் மைண்ட் செட் இருக்குன்னா மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 30 minutes ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் இருக்கு. அந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்ச பிறகு எங்க டீமோட நீங்க ஒரு கால் புக் பண்ணலாம். அண்ட் அந்த மாஸ்டர் கிளாஸ் பேசிக் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் எங்க மாடல்ஸுமே பேசிக் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. நன்றி, வணக்கம்.